வர்மம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் தாயின் மடியில் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாட்கள் கடந்து போகலாம், வருடங்கள் கடந்து போகலாம், மணித்துளிகள் கடந்து போகலாம், ஏன் காதலும் கடந்து போகலாம். என்றும் கடந்து போகாமல் நிலையானது வார்த்தைகளை கொண்டு விளக்க முடியாத இரு உறவுகள் தாய் தந்தை மட்டுமே. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பும் அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் தமது பெற்றோருடன் வருகை தந்து தமது வாழ்க்கை அனுபவங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்வது தான். இன்றைய தினமும் எமது கலையகத்திற்கு ஓர் அன்பான அம்மா எம்மோடு இணைந்து கொள்கின்றார். வாருங்கள், அம்மாவை எமது கலையகத்திற்கு வரவேற்போம். வணக்கம் அம்மா. அம்மா, நாங்கள் ஒரு பரிசுத்த ஆவியானவர் பாட்டோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? பாடுங்க அம்மா, ஒரு ஆவியானவர் பாட்டு பாடி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் நிறைவா, உந்தன் திருவுள்ளப்படி எம்மை நடத்தும். அம்மா, உண்மையாகவே அழகாக பரிசுத்த ஆவியானவர் பாட்டோட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அம்மாவோட பேர் என்னம்மா? மேரி ஜெசிந்தா. மேரி ஜெசிந்தா. அம்மா, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க அம்மா? இன்றைக்கி உங்களோட சொந்த இடம் எங்கம்மா? நாங்கள் கொழும்பு கதிரேசன் தெருவிலேருந்து வந்திருக்கிறோம். கொழும்பு கதிரேசன் ஸ்ட்ரீட்ல இருந்து. அப்போ அம்மாவோட சகோதரங்கள் சகோதரிகள் எத்தனை பேர் அம்மா உங்களுக்கு? நாங்கள் எல்லாரும் 9 பேர். அம்மா 9 பேர். அம்மா அப்பாவுக்கு நீங்கள் எல்லா பிள்ளைகளும் 9 பிள்ளைகள். அம்மா எத்தனையாவது மகள்? அம்மா 8ஆவதுண்ணா. 8ஆவது மகள். உங்களுக்கு அப்போ மேல எல்லாம் அண்ணாக்களும் அக்கா மாதிரி இருந்திருப்பாங்கன்னம்மா. அப்போ அம்மா வந்து இப்போ திருமணம் முடிச்சு எத்தனை வருஷங்கள் அம்மா? திருமணம் முடிச்சு இப்போ 40 வருஷங்களாவது. 84ல் முடிச்சது. 84ல். இப்போ 40 வருடங்கள் திருமணமாகி இப்போ வந்து அப்பா வந்து இல்லைன்னம்மா அப்பா இறந்து இப்போ எத்தனை வருடங்கள் அம்மா? அப்பா வந்து இப்போ ஒரு வருடம். ஒரு வருடம் ஆகுது. அப்போ அப்பாவும் நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தார்? அப்பா வந்து இந்த கார்பெண்டர் தொழில் செய்து கொண்டு. கார்பெண்டர். அப்போ அம்மா அப்பா எங்கே சந்திச்சிங்க? பேசி திருமணமா அம்மா, இல்லாட்டி நீங்கள் 2 பேரும் காதலிச்சு திருமணம் செய்து கொண்டீங்களா? காதலிச்சு தான் திருமணம் செய்து. எங்கே பார்த்தீங்க அம்மா அப்பாவை? கொஞ்சம் சொல்லுங்களேன் கதையையும் கொஞ்சம். அப்பா எங்களோட பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. எல்லோரும் சொந்தக்காரவங்க தான் இருக்கிறோம். அப்போ அதில் எங்களோட சித்தி வீடு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு அவங்க சொந்தம், அவங்களோட அப்பா. அப்போ அங்கே வரப்போக இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு விருப்பம். அப்போ வீட்டில் வந்து கேட்டுட்டாங்க. கேட்டு உங்களோட அம்மா அப்பாவும் சரி சொல்லி சரியாச்சு. அப்போ இப்போ அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர். யார் யார் அம்மா? அவங்கள பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். மூத்தது மகன், மகன். மற்றது இன்னொரு மகன், 2வது மகன், 3வது மகள், 3வது மகள். இப்போ அவங்க எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? அவர் திருமணம் முடிச்சு வெளியூரில் இருக்கிறார். 2வது மகன் திருமணம் முடிச்சுட்டாங்க. அப்போ 3வது மகள் படிக்கிறாங்க. டியூஷனும் கொடுக்குறா. வீட்டில் இருந்து தான் படித்து கொண்டும் இருக்கா. படித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அம்மா இப்போ இந்த நேரங்களில் இப்போ இந்த காலத்தில் அப்போ அம்மா என்ன செய்து கொண்டிருப்பீங்க வீட்டில்? ஹவுஸ் ஒய்ஃபாக தான். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக பொழுதுபோக்குவாக என்ன செய்வீங்க அம்மா? பொழுதுபோக்குற பிள்ளைகளை பார்க்குறது, அப்பாவுக்கு வேண்டிய உதவி செய்கிறது, அவங்க வந்து செய்கிறது. அப்போ அம்மாவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஆலயங்களோட எப்படி அம்மா உங்களுக்கு செயல்பாடு? திருமணம் முடிக்கும் போதவே கோயிலில் நல்ல எங்களோட பக்கத்தில் தான் அன்னம்மாள் கோயில் இருக்குது. இந்த பக்கம் வேளாங்கண்ணி மாதா சர்ச் இருக்குது. 2 பக்கமும் போவோம். நான் அதில் தையல் எல்லாம் படித்தேன். அது இது அந்த மரியாயின் சேனை அதெல்லாம் குரூப்லையும் இருக்கு. எல்லாத்துலேயும் பங்கு பெற்று இருக்கிறீங்க. எனக்கு ஆசை தான்.
நானும் ஒரு சிஸ்டராக போகணுன்னு தான் விரும்பினேன். ஓ இந்த சிஸ்டரையும் ஃபாதரையும் பார்த்தா சரியான ஆசை. எங்களோட கதைக்க மாட்டாங்களா இந்த ஃபாதர், இந்த சிஸ்டர் கதைக்க மாட்டாங்களா அப்படி தான் நினைப்பேன். சின்னதுலேருந்து அப்படியே விருப்பம். எங்களோட அப்பாட ஒரு அண்ணா வந்து இந்தியாவில் பாளையங்கோட்டையில் ஜெய்சு சபையில் இருக்கிறாங்க. அவங்க குருக்களுக்கு படித்து கொடுப்பாங்க. அப்போ அதனால அப்பா எங்களை அந்த மாதிரி இதில் தான் வளர்க்க விருப்பம். ஓ அப்போ அது யாருக்கும் கிடைக்க இல்லை அந்த பாக்கியம். நானும் சிஸ்டராக போயிருந்து கடைசியில் சூழ்நிலை எங்களுக்கு ஃபாதர் சபரிமுத்து சுவாமி இருந்தார் எங்களோட சேர்ச்சியில் அண்ணம்மாள் கோவிலில். அப்போ அவர் எனக்கு முயற்சி பண்ணினார். ஆனால் அவங்களோட கோவில் கட்டுற வேலை அது இதுகளில் அது தடைப்பட்டுட்டு அதோடு அதில் எனக்கு கிடைக்க இல்லை. நீங்கள் வீட்டில் சொல்லியிருந்தீங்களா அம்மா விருப்பம் எனக்கு சிஸ்டராக போக விருப்பம்? விருப்பம் சொல்ல இல்லை, ஆனால் மனசில் விருப்பம். அதுக்கு எது சூழ்நிலை அமைய இல்லை. அந்த படிப்பு அது இதுக்கெல்லாம் 9 பேர் தானே, கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அப்பாவுக்கு ஆபரில் தானே வேலை. அதில் பிள்ளைகளை படிக்க வைக்க செலவழிக்கலாம் கஷ்டம். அந்த சூழ்நிலைகளோட அப்படியே உங்களோட வீட்டில் எல்லாருமே திருமணம் முடிச்சு இப்போ பெரிய குடும்பமாக இருக்குன்னா அவங்களுக்கு? இல்லை, எல்லோரும் திருமணம் பாதி பேர் முடிக்கலை. அண்ணம்மா 2 பேரும் முடிக்கவே இல்லை. ஒரு அக்காவும் முடிக்கலை. மொத்தம் எல்லாரும் முடிச்சுட்டாங்க, திருமணம் முடிச்சுட்டாங்க. இப்போ அம்மாவுக்கு ஒரு மகனும் திருமணம் முடிச்சுட்டாருன்னு அம்மா, ஒரு மகள் மட்டும் இருக்கிறாங்கன்னு திருமணம் முடிக்காம மூத்த மகன் குருவானவராக இருக்கிறார். என்னம்மா அம்மாவுக்கு ஆசை இருந்தது அவங்க ஒரு அருட்சகோதரியா வரணும்னு. ஆனால் அந்த ஆசையை சொல்லவும் முடியலை. தன்னுடைய குடும்ப சூழல், நிறைய பிள்ளைகள் என்ற காரணத்தில் அம்மாவுக்கு சொல்ல முடியலை. ஆனாலும் அவங்களுடைய ஒரு மகனை எப்படியாவது குருவானவராக வந்துட்டார். ஒரு மகன் இப்போ குருவானவராக இருக்கிறார். யார் அந்த குருவானவர்ன்றதை எங்களுக்கு தெரியாது இன்னும். எனக்கும் அம்மாவுக்கும் தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாத நேயர்களே. இப்போ நீங்களும் பார்க்கணும் தானே யார் அந்த குருவானவர்னு சொல்லி. வாங்க குருவானவரை சந்திப்போம் இந்த நேரத்தில் நாங்கள் கிட்ட கலையகத்தில். அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான், உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன். மார்போடு தாலாட்டி உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன், உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை
ஜான் மரிய வியானி சொல்கிறார், ஒரு அழகான கருத்தொன்று இருக்கு அவர்கிட்ட. இறைவன் கொடுத்த கொடைகளில் மேலான கொடை தேவ நற்கருணை, மற்றொன்று குருத்துவம்னு சொல்லி எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுது, யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை, ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்து அழைப்பு வர வேண்டும்னு சொல்லி. கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப 11 வருடங்களாக தமது குருத்துவ பணியை மிகவும் சிறப்பாக செய்து வருபவரும் தற்போது ஒரணை பங்கின் பங்கு தந்தையுமாகிய அருட்பணி கிளேரியன் பெர்னாண்டோ அடிகளார் தான் இன்று எமது கலையகத்திற்கு வருகை தந்துள்ளார். வாருங்கள் நேயர்களே, கலையகத்திற்கு அருட்பணி அடிகளாரை வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். நான் உங்களை பற்றி ஒரு சின்ன விளக்கம் தான் கொடுத்தேன். ஃபாதர் எங்கே படிச்சீங்க? நான் என்னுடைய ஆரம்ப கல்வியை கொழும்பு கொட்டாஞ்சேனை புனித லூசியாஸ் மகாவித்யாலயத்திலும், அதற்கு பிறகு என்னுடைய உயர்கல்வியை கொழும்பு இசிபத்தன கல்லூரியிலும் நான் பயின்றேன். A-level படிக்கும் பொழுது நான் மைனர் செமினரி பரல மைனர் செமினரியில் ஜாயின் பண்ணது. அப்படியே குருத்துவ படிப்பு அதோட கண்டினியூ ஆகினது, தொடர்ந்து நடைபெற்றது. ஒரு சிறிய விளக்கம் என்னை பற்றி. நன்றி ஃபாதர். அம்மா 1985ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 24ஆம் திகதி என்னம்மா அம்மாவோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள், ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது தானே அம்மா? என்னம்மா அந்த சம்பவம்? என்னன்னு கேட்டால், நான் பாபா கடைக்கே இருக்கிறேன். அப்போ நாங்கள் அந்த நேரம் கொஞ்சம் வறுமை கோட்டில் தான் இருக்கிறோம். அதனால ஸ்பெஷலாக ஒன்றும் எனக்கு இது பண்ண இல்லை. அப்போ என்ன செய்யன்னு சொல்லி பாபா கடைக்கே போயிட்டோம். அங்கே இருக்கிற நேரம் நான் நினைக்கிறேன் முதல் நாள் மறுநாள் வியாழக்கிழமை. நாளைக்கு பிறந்தால் மகன் வேளாங்கண்ணி மாதாட நாளில் பிறப்பார். முதல் நாள் பிறந்தா எங்களோட அப்பா இறந்த டேட் அன்றைக்கு 24ஆம் தேதி. அப்போ ரெண்டையும் யோசித்து பார்த்துக்கிட்டு எனக்கு வருத்தம். நான் ரெண்டையும் நினச்சி கொண்டு இருக்கிறேன், இவர் எந்த இதில் பிறப்பாரோ. உங்களுடைய மூத்த மகன் என்னம்மா? அப்போ அது பார்த்தா இவர் எங்களோட அப்பா பிறந்த டேட்லேயே இவர் பிறந்துட்டார். ஆனால் அவர் பார்க்குற சாயலெல்லாம் எங்களோட அப்பா தான். ஒரு எல்லாருமே பார்த்துட்டு சொன்னாங்க, இவர் அசல் உங்களோட அப்பா மாதிரி தானே. அப்படியே எங்களை பிறந்து தந்துருக்குறாங்க. இவர் இப்படி கடத்தியிருக்காங்க. நானும் இப்படி திடீர்னு பார்க்குறேன். அவர் என்ன கண்ணை திறந்து என்ன பார்க்குறாரு, நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். என்னடா சின்ன பிள்ளைகள் பொதுவாக கண்ணை திறக்காது தானே, இவங்க திறந்து பார்க்குறாங்களே நம்மளை அப்படின்னு சரியான ஆசையாக இருந்தது. அது எனக்கு மறக்க முடியாது. ஃபாதர்ட முதலாவது அந்த பிறந்த அந்த கருத்தரிச்சு முதலாவது பிறந்த நாள் என்னம்மா? அது யாரும் பார்க்காத முதல்ல மகன் என்னைய பார்த்துட்டாரு. முதலாவது அவர் பார்த்துருக்காரு. அம்மாவோட முகத்தை தான் முதலாவது தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு அந்த பிறந்த முதல் நாளே தன்னை கண்களை திறந்து பார்த்த அந்த அனுபவத்தை அம்மாவால் இன்று வரையுமே மறக்கவே முடியாத ஒரு சந்தர்ப்பமாக அம்மா இன்னும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அம்மா இதே போல் இப்போ மகன் வளர்ந்து வந்து கொண்டிருந்த காலத்தில் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு கதைக்கும் போது மகன் சரியான செல்ல பிள்ளைன்னு, எல்லாருக்குமே அவர் செல்லம்னு சொல்லி என்னம்மா அவர் வளர்கிற காலத்தில் ஏதாவது செய்த குறும்புத்தனமான செயல்கள் ஏதாவது இருக்குதாம்மா மறக்க முடியாமல்? நிறைய மறக்க முடியாத செயல்கள் இருக்குது. அவர் சாதாரணமாகவே அவரை நான் தூக்குனது கூட கிடையாது. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பேர் மாமா, சித்தி, ஆச்சி, பெரியம்மா அப்படின்னு இருக்கிறாங்க நிறைய பேர். எல்லாம் அவங்களையும் தூக்கி கொள்வாங்க. எங்களோட ஒரு அண்ணன் என்கிட்ட யார்கிட்டையும் தூக்க விட மாட்டாங்க. கொடுக்காத பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துடும், அப்படி வந்துடும், மகனை கொடுக்க. அவங்க இல்லாத நேரம் மற்றவங்கள்ட்ட கொடுப்பேன். அவங்க வாராங்கன்னு தெரிஞ்சால் வாங்கி எடுத்துடுறது பிள்ளைகளை, மகனை. அப்போ இவர் 5 வருஷம் 6 வயசுக்கு பிந்தி தான் மற்றவர் கிடச்சார். அது வரைக்கும் இவர் சரியான செல்ல பிள்ளை.
இவருக்கு இடையில கொஞ்சம் ஃபிட் மாதிரி வரும். அது ஒரு 5 வருஷம் வரைக்கும் இருக்கும். அந்த நேரம் எனக்கு சரியான பயம். எங்களோட அக்கா கட்டாத அக்காவுன்னா எனக்கு துணையாக இருந்தாங்க. அவங்க தான் இவங்கள பலாத்காரமாக தூக்கி காலில் போட்டு கரண்டியை வாயில் வச்சு உப்பு தண்ணியெல்லாம் கொடுத்து இந்த கண்ணை மேலே போக்குள்ள நான் வெளியே ஓடி பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டு கதவையும் தட்டுறேன். எனக்கு பெரிய என்னான்னு தெரியுது. எல்லாம் என் மகனுக்கு வருத்தம்னு நான் எல்லாத்தையும் தன்னை அறியாமையே போய் கதவை தட்டு எல்லாரும் எழும்புவீங்க. நைட்டில் ஒரு 11 மணி இருக்கும். பக்கத்து வீடு எல்லோரும் நல்லா சகோதரம் மாதிரி தானே. எல்லோரும் என்னதுன்னு கேட்குறோம். இவருக்கு வருத்தம். அப்படி இவருக்கு இடையில வந்து சரியான 7 வயசுக்கு பிந்தி அப்படி ஒரு வருத்தம் ஒன்றும் இல்லை. சரியாக போயிட்டேன். எங்கள் பையன் எங்களுக்கு எல்லாருக்குமே பையன். எல்லாருமே கத்தி அழுகுறாங்க. இவருக்கு வருத்தமாக போகிறோம். அதே மாதிரி இவருக்கு இப்போவும் அவங்க எல்லாருமேலேயும் பாசம். கண்ட ஒரு நாளும் இவர் என்னவும் பேசினதும் இல்லை, வச்சதும் இல்லை. அப்போ நாங்கள் அந்தோணியார் கோவிலுக்கு அடிக்கடி எங்களோட அக்கா கூப்பிட்டு போவாங்க. அதில் இவருக்கு 13 புதுமையும் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களோட ஆச்சி, எங்களோட சித்தி. அது இவருக்கு நல்லா தெரியும். இப்போ 13 புதுமையோ 12 தான் இருக்குது போல். ஆனால் இவர் எல்லாம் சொல்லுவார். அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி சின்ன வயசுல நல்லா பதிஞ்சிடும். அவர் யாராவது கேட்டால் அது அப்படியே வரிசையாக சொல்லுவார். ஆனால் இப்போ தெரியாதும்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஞாபக சக்தி எல்லாரும் நல்ல பெரிய. சில நேரம் நான் கவலைப்படுவேன், என் பிள்ளைய என்கிட்ட தராமல் எல்லாரும் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி. அப்படி ஆச்சி வீட்டில் எங்களோட மாமி வீட்லேயே நான் வச்சுருந்தேன். அப்போவும் எங்களோட அக்காட மகன் ஒன்று, அவர் இப்போ பெரிய இதில் இருக்கிறாரு. ஸ்கூலில் அவர் காரியதரிசி, இலங்கையில் அகில இலங்கையில் காரியதரிசியாக இருக்கார். அவர் அப்படியே வந்துடுவார் தூக்க. அப்போ எங்களோட மாமி சொல்லுவாங்க, அந்த பாருங்கள் ஒரே ஒரு புள்ள வச்சுருக்க, அவ்வளோ தூக்க ஆள் வந்துட்டு அப்படின்னு. அப்படி தூக்கிட்டே போயிடுவார். மாவுட்டேன் பால் பூத்தல் எல்லாம் சேர்த்து அவ்வளோயா இருக்கும் எனக்கு. அப்போ சரி என்ன செய்ய, ஊண்ட பிள்ளைய தூக்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இங்கே பாரு இங்கே நெருன்னு பிள்ளைகள் இருக்குது, அதுகளை தூக்க யாருமே இல்லை. அப்படி வளர்ந்த பிள்ளை தான் அவர். என்ன செல்ல பேர் வச்சிருந்தீங்க அம்மா ஃபாதருக்கு? ஒவ்வொரு சொல்லி பேசுவாங்க, கேள்வி பண்ணி. ஃபாதர் இப்போ நல்ல செல்லமாக வளர்ந்த பிள்ளை ஃபாதர் நீங்கள். இப்போ உங்களோட தம்பி தங்கச்சி இவங்களோட வாழ்ந்த காலத்தில் உங்களுக்கு அவங்களோட இருந்த நேரத்தில் மறக்க முடியாத சம்பவங்கள் என்ன இருக்குது ஃபாதர்? உண்மையை சொல்ல போனால் என்னுடைய தம்பியோடு நாங்கள் எல்லோரும் விளையாடுற மாதிரி நாங்கள் கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுவோம். சரியா? அப்போ சில நேரத்தில் வந்து நாங்கள் பழமையாக வீடுகள் நடக்கிற மாதிரி இனி அவுட் ஆகினாலும் அவுட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளையாடுறது. ஆனால் தங்கச்சியை பொறுத்தளவில் எனக்கும் தங்கச்சிக்கும் ஒரு 10 வருடம் இடைவெளி. அப்போ நான் A level படிக்க ஆரம்பிக்கும் பொழுது செமினரி போய் முடிஞ்சு. இப்போ தங்கை 2ஆம் ஆண்டு, ரொம்ப சின்ன பிள்ளை. அப்போ தங்கச்சிக்கும் எனக்கும் பெருசாக சந்திப்புகள் கிடைக்கல. நாங்கள் செமினரியிலேருந்து நாங்கள் லீவுக்கு வரும் பொழுது மட்டும்தான் தங்கச்சியோட கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அப்போ அது அந்த தம்பியோட ஒரு க்ளோஸ் ஒரு கேப், ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. தங்கச்சியோட ஒரு வயதும் அதிகம், இடைவெளியும் அதிகம். அதே நேரம் வந்து அந்த நேரம் நான் போயிட்டேன் செமினரிக்கு. அதனால் தம்பியோட நீ வளமையாக விளையாடுற மாதிரி நாங்கள் விளையாடுறது. ஆனால் குடும்பத்தில் இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. என்ன இப்போ அம்மாட பக்கத்துலேயும் சகோதரங்கள் அதிகமாக இருந்தாங்க, அப்பாட பக்கத்துலேயும் சகோதரங்கள் இருந்தாங்க. நிறைய இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறைய அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி மாதிரி இன்னும் இருந்திருப்பாங்க. என்ன அது? நிச்சயமாக இருக்காங்க. இப்போ எங்களோட பழைய படங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் வந்து நிறைய என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரிகள் கசின்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ சில நேரத்தில் நாங்கள் அந்த பழைய ஆல்பம் படங்களெல்லாம் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் சிலர் கேள்வி பண்ணுவாங்க, உங்களோட குடும்பம் வந்து ஒரு குக்கிராமம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அப்பாட பக்கத்துலேயும் நிறைய அண்ணன் தம்பி தங்கச்சிமார், அப்போ அதே மாதிரி அம்மாட பக்கத்துலேயும் நிறைய பேர். அப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அழகு இருந்தது அந்த நேரம். நீங்களாம் சேர்ந்து ஒரு திருவிழாக்கு மாதிரி இருக்கும்னா ஃபாதர்? நாங்கள் சில நேரம் சாப்பாடு வைப்பாங்க 2 பேலிக்கு எங்களோட அப்பாச்சி வீட்டில். அவ்வளோ சின்ன பிள்ளைகள்
ஆனால் இவரை தான் அதில் வித்தியாசமாக தான் இருப்பார். யாரும் ஊட்டினா சாப்பிட மாட்டாரு. விளையாடுவோம். ஓ, எனக்கு ஊட்டுனா கொஞ்சம் பிணைஞ்சு ஊட்டுனா கொஞ்சம் சாப்பிட கஷ்டம். சாப்பிட மாட்டார், ஓங்கடிப்பார். நான் சொல்லுவேன், ஐயோ அவன் திங்க மாட்டான். ஆனால் சொல்ல இல்லை, எல்லா பிள்ளைகளும் சாப்பிடணும் தானே, உங்களோட பிள்ளை மாதிரி என்ன திங்குது, அவன் விருப்பம் இல்லை, அது தொட்டது அதெல்லாம் விருப்பம். இன்னும் எங்களோட அம்மா இன்னும் அதாவது வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்களோட அம்மா ஊட்டுறது பிடிக்கும். ஆனால் குழச்சி ஊட்டுறது எங்களோட அம்மாவாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். விருப்பம் அதுக்காக அம்மா இப்போ வரைக்கும் ஊட்டி தான் விடணும். ஓ எல்லாரும் சொல்லுவாங்க கொடுக்காதீங்க உடம்பு போடும், அம்மா ஊட்டினா பிள்ளைக்கு உடம்பு போடும். இப்பவும் உடம்பா தான் இருக்கிறா, இப்பவும் ஊட்டுவா, போயிட்டு அந்த அம்மா ஊட்டி விடுங்க அப்படி. இப்போ செல்ல பிள்ளையா அந்த ஃபாதர் செமினாரிக்கு போயிட்டார் தானே அம்மா, இப்போ வீட்டுக்கு இன்னொரு செல்ல பிள்ளை வேணும் தானே. அதான் தங்கச்சி இன்னும் செல்ல பிள்ளையாவே இருக்கு. செமினரியில் இருக்கிற நேரம் அவள் கூட்டிகிட்டு போவேன். அப்பாவை மற்றவன் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போனாலும் இவர் சொல்லுவார் இருக்கட்டும் அம்மான்னு. அவன் என் 2வது மகன் எடுங்க அம்மா அண்ணன் வர லேட் ஆகும், உனக்கா கொண்டு வந்திருக்கான், அண்ணனுக்கு தானே நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அதில் இவ்வளோ பிரச்சனை. சரியான ஆசையான காலம் அந்த செமினரியில் இருந்தது. வெளியே வரும்போது இவரோட கதைச்செல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது எனக்கு கண்ணீராக வரும். இவர் பின்னால் வந்து சொல்லுவார், அம்மா அல்லாதீங்க அம்மா, பின்னுக்கு ஃபாதர் சுமார் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கருப்பு புள்ளி விழும், புள்ளி மார்க் பண்ணால் எங்கள் வீட்டுக்கு போக விருப்பம் போல், அப்போ அனுப்பிடுவாங்க, அதனால நீங்கள் அழாதீங்கம்மா அப்படின்னு. நான் கண்ணீரை தொடச்சி போவோம். வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிடுவார். ஒவ்வொரு கிழமையும் பார்க்க போவேன். ஃபாதர் இப்போ உங்களுக்கு இந்த லெவல் வரையுமே நீங்கள் சென்ட் லூசியாஸில் படித்து சிப்பத்தானு காலேஜ்லேயும் படிச்சிருக்கீங்க. 2 இடத்துலையுமே உங்களுக்கு நட்பு வட்டாரங்களும் அதிகமாக இருந்திருக்கும் என்ன ஃபாதர்? இந்த நட்பு வட்டாரங்கள் உங்களோட நண்பர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபாதர். என்னுடைய நண்பர்கள் ஆரம்ப காலத்தில் வந்து நண்பர்கள் இருந்திருக்காங்க நிறைய பேர். உதாரணத்துக்கு நாங்கள் லூசியாஸ் பேராலயத்துக்கு முன்னால் நாங்கள் லூசியாஸ் மகாவித்தியாலயத்தில் படிக்கும் பொழுது நாங்கள் விளையாடுவோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் முடிஞ்சு நாங்கள் விளையாடுவோம். அப்போ எங்கள்கிட்ட டீச்சர் 2-3 டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்போ டீச்சர்ஸ் வரக்குள்ளே சிக்னல் கொடுக்கறதுக்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ நாங்கள் ஓடிடுவோம், ஏன்னா கோயிலுக்கு முன்னால் நாங்கள் விளையாடக்கூடாது. அதே மாதிரி நான் இசிபத்தனைக்கு போன பிறகும் அங்கே நிறைய நண்பர்கள் கிடைச்சது. அது ஒரு பௌத்த ஸ்கூல். ஆகவே அப்பையும் அதாவது வந்து நான் நினைக்கிறேன் கடவுள் வந்து எங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்களை ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புவார், எங்களுடைய வட்டத்தை விரிவாக்குறது. அப்போ அப்படி ஒரு விரிவாக்கல் இடம்பெற்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகவே பல்சமய பல்கலாச்சார ஒரு சமூகத்தில் தொடர்பு ஏற்பட்டது. அது பிற்காலத்தில் சுவாமியாகின பிறகு அது எனக்கு பெரிய உதவியாக இருக்குது. ஆகவே என்னுடைய நண்பர்கள் வந்து கத்தோலிக்கர் அப்படின்னு மட்டும் இல்லை, என்னுடைய நிறைய நண்பர்கள் கத்தோலிக்க அல்லாதவங்க தான். பௌத்த நண்பர்கள், அதே மாதிரி முஸ்லீம் நண்பர்கள், அதே மாதிரி இந்து நண்பர்கள், அப்போ நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அடிக்கடின்னு சொன்னால் வந்து நாங்கள் சந்திக்கிறது உண்டு. இப்போ அவங்க ஆல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி மேட்செல்லாம் விளையாடுவாங்க. அப்போ நாங்கள் போகிறது வெட்டிங்கெல்லாம் போயிருக்கிறோம் அவங்களுடைய கல்யாணங்களுக்கு. ஆகவே இப்போ இந்த கொரோனாவோட நிறைய வாட்ஸ்அப், அந்த நேரம் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் வாட்ஸ்அப் மொபைலெல்லாம் இருக்கல. இப்போ வாட்ஸ்அப் எல்லாம் எல்லோரும் குரூப் எல்லாம் இருக்குது. இப்போ அதில் தொடர்பு கொண்டு நான் கதைப்போம். இப்போ என்னுடைய உதாரணத்துக்கு என்னுடைய அப்பா இறந்த நேரம் என்னுடைய பாடசாலை நண்பர்கள் நிறைய பேர் வந்தாங்க. என்னுடைய அப்பா நானே நினைக்கல, அவங்க எப்படியோ தேடி பார்த்து வந்திருந்தாங்க. ஆகவே அப்படி இன்னும் நட்பு தொடருது. ஃபாதர், இப்போ பெரிய ஒரு கூட்டு குடும்பத்தில் வளர்ந்து நீங்கள் நிறைய நண்பர்களோடு இருந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு ஃபாதர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்தது ஃபாதர்? உண்மையில் சொல்லப்போனால் என்னுடைய குடும்ப பின்னணி எடுத்துக்கொண்டால் என்னுடைய அப்பா என்னுடைய குடும்பம் வந்து ஒரு சாதாரண குடும்பம். ஆகவே வந்து அதாவது பொருளாதார ரீதியாக நாங்கள் ரொம்ப சாதாரணமாக மக்கள். ஆகவே என்னுடைய நோக்கம் எல்லாம் இருந்தது, என்னுடைய வீட்டை என்னுடைய அப்பாவுக்கு பிறகு நான் தான் வழி நடத்தணும். ஏன்னா நான் தான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை. அப்போ அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்தது. அதுக்கு முதல்ல தேவையானது நல்லா படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்தது. எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து அந்த குருவானவர் ஆகுங்கிற ஆசை வரும். அப்போ நானும் பீட பணியாளராக இருக்கும் பொழுது
எங்களுடைய பங்கில் மேத்யூ அருட்தந்தை இருந்தார், ஃபாதர் மேத்யூ இருந்தார். அவர் குருவானவராக இருக்கும் பொழுது, பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது நாங்கள் பீட பணியாளராக இருந்தோம். அப்போ அந்த காலகட்டத்திலையும் ஆசை வரும். ஆனால் அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆசையாக இருக்கையில் அது வந்துட்டு போகும். அப்போ நாங்கள் ஒரு O-level படிக்க நாங்கள் ஃபாதர் ஆனந்தன் ஒரு கருத்தரங்கு செய்தார், தேவழுத்தலுக்கான கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கு முடிஞ்ச உடனே நான் அந்த கருத்தரங்கில் வந்து நான் சும்மா போனது, கோட்டை நாள் நடந்தது. அப்போ நான் அடிக்கடி ஃபோனை டைமை பார்த்து கொண்டிருந்தேன் போல் வெளியில் போகிறதுக்கு. இப்போ ஃபாதர் முடிய கேட்டார், அடிக்கடி டைமை பார்த்து கொண்டிருந்தீங்க, ஃபாதராக விருப்பமான ஃபாதர் ஆனந்தனை கேட்டார். அப்போ நானும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேங்கிற மாதிரி சொன்னது. அப்படி தான் நான் நினைக்கிறேன் கடவுள் ஃபாதர் ஆனந்தன் மூலமாக என்னோட கதைச்சார் அப்படின்னு நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். அதுக்கு பிறகு அன்னைக்கு ஆம்னு சொன்னது இது வரைக்கும் தொடருது. நிச்சயமாக ஃபாதர், கடவுள் வந்து யாரோ ஒருத்தர் மூலமாக எங்களுக்கான அழைப்பை வந்து தருவார். அதை நாங்கள் அந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதோ ஏற்றுக்கொள்ளாததோ எங்களுடைய கையில் தான் இருக்குது. என்ன ஃபாதர், அதே நேரம் உங்களுக்கான அழைப்பு ஃபாதர் ஆனந்தன் மூலமாக உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன ஃபாதர், இன்னும் உங்களை பற்றி நிறைய விடயங்கள் கதைக்க வேண்டி இருக்கு ஃபாதர். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். தொடர்ந்து மீண்டும் நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்றேன். இன்றைய நிகழ்ச்சி நேரம் முடிவடைந்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் நேயர்களே.